இந்தியாவின் வான் எல்லைகளை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றும் நோக்கில் ஒரு பிரம்மாண்டமான ராணுவ நகர்வு அரங்கேறியுள்ளது. அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக ரஷ்யாவிடமிருந்து 4வது S-400 சுதர்சன் ஏவுகணை படைப்பிரிவு இப்போது கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்து சேர்ந்துள்ளது. இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பின் வருகை இந்திய ராணுவத்தின் தற்காப்பு வலிமையை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. குறிப்பாக அதிவேகமாக பாய்ந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை துல்லியமாக கண்டறிந்து அவை இந்திய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே நீண்ட தூரத்திலேயே அவற்றை சிதைக்கும் அசாத்திய ஆற்றல் படைத்தது இந்த S-400 தளம். இந்த சுதர்சன் ஏவுகணை அமைப்பின் வலிமையை உலகம் ஏற்கனவே ஒருமுறை பார்த்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சுமார் 300 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாகிஸ்தான் விமானப்படையின் மிக முக்கியமான உளவு விமானத்தை சுற்றி வீழ்த்தி இந்திய ராணுவம் புதிய சாதனை படைத்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 5 படைப்பிரிவுகளை வாங்க இந்தியா முடிவெடுத்தது. இதில் முதல் 3 படைப்பிரிவுகள் ஏற்கனவே பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் உக்ரைன் போர் காரணமாக மீதமுள்ள 2 தொகுதிகள் வருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இப்போது 4வது படைப்பிரிவும் பாதுகாப்பாக இந்தியா வந்துவிட்டதால் மிக விரைவில் இது முக்கிய எல்லைப் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதற்கிடையில் 5வது படைப்பிரிவும் இன்னும் சில மாதங்களில் இந்தியாவிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ப்ராஜெக்ட் குஷா என்ற பெயரில் ரஷ்யாவின் இந்த தொழில்நுட்பத்திற்கு எதிர்நிகரான ஒரு சொந்த ஏவுகணை அமைப்பை இந்தியாவிலேயே உருவாக்கும் பணிகளிலும் விஞ்ஞானிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்போது ரஷ்யா சென்று அந்நாட்டு தலைவர்களுடன் மிக முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். மாஸ்கோவில் ரஷ்ய தலைவர்களை சந்தித்த அஜித் தோவல் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் பல ரகசிய ஒப்பந்தங்களை விவாதித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவும் இந்த சூழலில் இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், இந்தியாவின் வான்வெளியில் அத்துமீறி நுழையும் எந்த ஒரு சக்தியும் இனி தப்பிக்க முடியாது என்ற தெளிவான செய்தியை இந்த S-400 வருகை உலகுக்கு உரக்க சொல்லியுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பில் இது ஒரு புதிய மைல்கல் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.